Hudson Code. வணக்கம். முத்துலிங்கம் அவர்களினுடைய கடவுச்சொல் அப்படின்ற ஒரு சின்னஞ்சிறு கதையை தான் இன்னைக்கு சொல்ல போறேன். புலம்பெயர்ந்து இன்னொரு மண்ணில் போய் வாழ்வதுன்ற வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பல பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த வாழ்க்கையினுடைய எவ்வளவோ பரிமாணங்கள், எவ்வளவோ டைமென்ஷன்ஸை பற்றி முத்துலிங்கம் திரும்ப திரும்ப கதைகளை எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போற கடவுச்சொல். இந்த கதையை நான் ஏன் சொல்றேனாக்க, அங்கே வலிகளோடு வாழ்கிறவர்களினுடைய வாழ்க்கையில அந்த பழைய நினைவுகளை மாத்திரம் அவங்களால விட்டு பிரியவே முடியாது. எவ்வளவு நாள் ஆனாலும் அவர்கள் வாழ்ந்த யாழ்ப்பாண மண்ணை பற்றிய ஏதோ சில நினைவுகள் அவங்க நெஞ்சத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுலயே ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை யாருக்குனாக்க, அங்க இருக்கிற முதியவர்கள். இங்க பிள்ளைகள் போய் ஒரு நாட்டுல செட்டில் ஆயிட்டு தன்னுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டுப்பாங்க. அப்படி வருகிற முதியவர்கள் அந்த வயசுக்கு பிறகு அவர்கள் போய் வாழ்கிற அந்த குளிர் நாட்டுல வாழ்ந்து பழகணும். அப்புறம் அந்த புது சூழலுக்கு அவங்க பழகிக்கணும். அவங்க போய் யார் வீட்டுல இருக்காங்களோ, அந்த மகனோ மகளோ யாரோட அவங்க இருக்காங்களோ அவர்களினுடைய கணவனோ மனைவியோ இவங்களை ஏத்துக்கணும். இந்த மாதிரி எத்தனை சிக்கல்கள் இருக்குல்ல. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை தொட்டும் தொடாமலும் சொல்லுகிற ஒரு கதை தான் கடவுச்சொல். கதையை ஆரம்பிக்கிற போது இந்த கதையினுடைய கதாநாயகி சிவபாகியம் அம்மாள். அவங்க அமெரிக்காவில் ஒரு முதியோர் இல்லத்துல இருக்காங்க. முதியோர் இல்லத்துல இருப்பதுன்றது அமெரிக்காவில் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவே ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் சிவபாகியம் அம்மாள் இருக்கிற அந்த முதியோர் இல்லம் இருக்கிறதுலே கொஞ்சம் வசதியான இல்லமும் கூட. அங்கே அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருக்காங்க. வேணும்னா அவங்களே அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். கீழே ஒரு மால் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்துக்கு கீழே ஒரு மால் இருக்குது. அங்கே போய் ஏதாவது வேணும்னா வாங்கலாம். அங்கேயே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அவங்களுடைய மகள், சிவபாகியம் அம்மாவினுடைய மகள், இவங்களுக்கு ஒரு கடன் அட்டையை, ஒரு கிரெடிட் கார்டை கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டில் அவங்க மகள் தான் அந்த கிரெடிட் கார்டினுடைய ஃபர்ஸ்ட் ஹோல்டர். அதுக்கு ஒரு அடிஷனல் கார்டு, ஆட் ஆன் கார்டு வாங்கி தன்னுடைய அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அட்டையில் எவ்வளவு செலவழிக்கணுன்றதுக்கு வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைக்கு உட்பட்டு இவங்க ஏதாவது வேணும்னாக்க கீழே போய் மாலில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் தவிர இவங்க அங்கே தங்குவதற்கு, உணவுக்கு, இவங்களை தினம் டாக்டர் பரிசோதிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க மகள் தான் பணம் கட்டிக்கிட்டு இருக்கா. கடன் அட்டையில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரையறை செலவழிக்கப்படாமலே இருக்கிறது. சிவபாகியம் அம்மாளுக்கு என்ன செலவு இருக்கிறது? ஒரே ஒரு நினைவு மாத்திரம் இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் மகளோ இல்லை மருமகனோ இல்லை பேரனோ, அந்த பேரனுடைய பேர் ஆப்ரஹாம்னு வச்சுருக்காங்க. அது எந்த விதத்திலும் யாழ்ப்பாணக்காரர்கள் வைக்கிற பேர் கிடையாது. ஆனால் வாழ்கிற ஊரில் நம்ம வேற யாரோன்னு பார்க்கக்கூடாதுன்றதுக்காக பேர்களை அவங்க மாற்றிப்பாங்க. அதனால தான் பேரனுடைய பேரை ஆப்ரஹாம்னு வச்சு ஆபின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த ஆபின்ற பேரனும் யாராவது தன்னை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரே ஒரு நினைவோடு மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிவபாகியம் அம்மாள். அப்பப்போது அவங்களுடைய தூக்கத்தின் போது அது கனவா அது நினைவான்னு சொல்ல முடியாத சூழல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அந்த வெம்மை, அவங்க வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற அந்த கொல்லைப்புறத்திலே கட்டாயம் ஒரு வாழை மரம் இருக்கும். நிச்சயமா ஒரு செம்பருத்தி செடி இருக்கும். அப்புறம் பலாப்பழ மரம் பல வீடுகளில் இருக்கும். அந்த பலாப்பழ மரத்துல சில சமயம் மேலே பெரும் பலாக்காய்கள் காய்ச்சி அதை எடுத்து அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் இவங்க கையில எண்ணெயை தடவிக்கிட்டு தான் பலாப்பழத்தை வெட்டணும். இல்லாட்டும் அவ்வளோதான், அந்த முள்ளு குத்தி அந்த பிசுனெல்லாம் பட்டு கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால கையை எண்ணெயெல்லாம் தடவிக்கிட்டு இவங்க பிடிப்பாங்க. அவங்க வீட்டுக்காரர் அதை ஒரே அடியில் அரிவாளால் வெட்டி எடுப்பார். அதனுடைய சுளைகளை எல்லாம் எடுத்து அந்த காட்சிகள் திடீர்னு கனவுல வரும். அந்த சுளையை எடுக்கிற மட்டும் இவங்க மகளுக்கு பொறுமை இருக்காது. எனக்கு 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 எனக்குன்னு பதறி தவிப்பாங்க. நீ இருடா, உனக்கு தரேம்மா, உனக்கு தான்மான்னு சொன்னாலும் கேட்காம துடிப்பா. அவ சுபாவமே அப்படிதான். இளமையிலிருந்தே அவளுக்கு பொறுமைன்றதே இருந்ததில்லை. அப்புறம் கணவரும் இவங்களும் சேர்ந்து அதில் இருந்த நடுவில் இருக்கிற அந்த சீடு கொட்டையை எடுத்துட்டு மகளுக்கு அதை ஊட்டி விட்ட காட்சியெல்லாம் சில சமயம் கனவுல வரும். அது கனவா இப்போது நடக்கிறதானே அவங்களுக்கு தெரியாது. வாழ்க்கை என்ற நீண்ட பயணத்தில் நினைவுகள் தடுமாறுகிற போது இறந்த காலம் என்பதும் நிகழ்காலம் என்பதும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுறது. அப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் தான் சிவபாகியம் அம்மா இருந்துக்கிட்டு
வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இனி என்ன இருக்கு வாழ்க்கையில அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு நாள்ல தான் திடீர்னு ஒரு நாள் அவங்களுடைய அறைக்கதவு தட்டப்பட்டது. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா யாருமே வந்து பார்க்காத ஒரு இடம் தான் அந்த இடம். அறைக்கதவை யாரும் தட்ட மாட்டாங்க. வெளியிலிருந்து வருகிற அந்த தாதிகள், அதான் ரூமை சுத்தம் பண்றவங்க, அப்புறம் வந்து செக் பண்ற நர்ஸ், அவங்களுக்கெல்லாம் உள்ள நுழையறதுக்கு அந்த கார்டு இருக்கும். அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு அவங்களா கதவை திறந்துட்டு உள்ள வந்துருவாங்க. அதனால கதவு தட்டுறதுன்ற ஒரு வழக்கமே அந்த முதியோர் இல்லத்துல கிடையாது. அந்த கதவு தட்டப்படுகிற சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு என்னவோ செஞ்சிருச்சு, யாராவது வந்திருக்காங்களா, வீட்டுக்கு வர்றது என்பதையே மறந்து போன ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கதவை வந்து நடுங்குகிற கைகளால் திறந்து பார்த்த போது நல்ல ஒரு 17-18 வயசு இருக்கக்கூடிய இளைஞன் நின்றுட்டு இருக்கான். நீல கண்கள் பிரகாசமா நிக்கிற அந்த இளைஞனை பார்த்த உடனே இவங்களுக்கு பொங்கி பொங்கி அழுக வருது. இவங்க பேரனான ஆபிரகாம் தான் நின்றுட்டு இருக்கான். நீயா என்னை பார்க்க வந்த அபி, என்னால நம்பவே முடியலன்னு சொல்லி சிவபாகியம் அம்மா குமரி குமரி அழறாங்க. கிராண்ட்மா, நான் தான் வந்திருக்கேன் உங்களை பார்க்க, அழாதீங்க, இருங்க, இன்னைக்கு ஃபுல் டே நான் உங்களோட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பாட்டியை உட்காத்தி வச்சுக்கிட்டு தான் தரையில உட்காந்துக்கிட்டு பாட்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு பாட்டியோட முகத்தையே பார்க்கிற அந்த பேரனை பார்க்கிற போது சிவபாகியம் அம்மாவுக்கு அது அந்த சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அவங்க யாழ்ப்பாணத்தில் தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. அவங்க மகள் தான் இங்கே முதல்ல அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து வந்தாங்க. அவள் நல்லா படிக்கக்கூடியவர், நல்ல வேலை கிடைச்சது அவளுக்கு. இங்கே வந்தாங்க. வந்த உடனேயே இம்மீடியட்டாக தன்னுடைய நிறுவனத்தில் தனக்கு பாஸாக இருந்த யூத சமூகத்தை சேர்ந்த, அதாவது ஜூயிஷ் அந்த மதத்தை சேர்ந்த தன்னுடைய பாஸை காதலிச்சு அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தானும் அந்த மதத்துக்கு மாறிட்டா. ரொம்ப நாள் வந்து அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வர வேண்டான்னு மாதிரியே நினச்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த அம்மாவுக்கு வேற யாருமே கிடையாதுன்றதுனால அவங்க கணவர் தான் தனியாக விட வேண்டாம், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அப்புறமா நாம போக முடியாது, அதோட நாம இங்கேயே கூப்பிட்டு நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் 2 மனசோட தான் அந்த மகள் வந்து தன்னோட அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டா. அந்த மகளுக்கு அம்மாவை பார்க்கிற போதெல்லாம் தன்னுடைய இறந்த காலம் தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்க அப்பா ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாங்க. சிவபாகியத்தினுடைய கணவர் ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாரு. அதனால இந்த ஹாஸ்பிட்டலில் போய் தரையை துடைக்கிற வேலையை தான் சிவபாகியம் அம்மா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி இந்த மாப்பெல்லாம் அப்போ கிடையாது. அதனால குனிஞ்சு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் வந்து அந்த டெட்டாலோ ஃபினாயிலோ அதை போட்டு ஒரு துணி அதில் போட்டு முறுக்கி பிழிஞ்சு உட்காந்துக்கிட்டு தரையை துடைக்கிற ஒரு தாதி அந்த வேலையை செஞ்சு தான் மகளை ஓரளவு படிக்க வச்சாங்க. தன்னோட அம்மாவை பார்க்கிற போதெல்லாம் அந்த மகளுக்கு அந்த இறந்த காலம்தான் ஞாபகத்துக்கு வருது. கீழே உட்காந்து தரையை தொடச்சி கொண்டிருந்த ஒரு தாயினுடைய ஞாபகம் வரும்போது தன்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆயிருமோன்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குமோ என்னவோ. அதனால் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மகள் வந்து தாயை ஏற்றுக்கவே இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீங்கள் அந்த ரூம்லேயே இருங்க, கீழே இறங்கி வந்துட வேண்டாம், ஏதாவது வேண்டுமென்றால் நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு ஒரு பெல் இருக்கு உங்கள் அறையில், அதை அடித்தா மாத்திரம் நீங்கள் கீழே வந்தால் போதும், நான் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறேன், இப்படியே சொல்லி தன்னுடைய தாயை தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தா. ஆனால் அந்த மகளால் தள்ளி வைக்க முடியாத ஒன்று இருந்தது. அது என்னன்னா அந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் இருந்த பாசம், அதை மாத்திரம் அந்த மகளால் வந்து பிரிக்கவே முடியல. ஆபிரகாம் சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்தே பாட்டியை தான் பார்த்துக்கிட்டே இருந்தான். கிராண்ட்மா அவனுடைய எல்லா வேலை சாப்பாட்டையும் பாட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லி அவன் வந்து பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சான். அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடெல்லாம் இவங்களுக்கு எப்படி செய்ய தெரியும்? இவங்களுக்கு செய்ய தெரிஞ்சது அந்த இடியாப்பம், இந்த சொதி, இந்த யாழ்ப்பாணக்காரங்க வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு தான் இவங்களுக்கு செய்ய தெரியும். அதனால் தன்னுடைய மகள் அலுவலகத்துக்கு போன உடனே கீழே இருக்கிற கிச்சனுக்கு வந்து அவசரமாக ரகசியமாக யாழ்ப்பாணக்காரர்கள் செய்கிற அந்த இடியாப்பத்தையும் அதுக்கான சொதியையும் பண்ணி பேரனுடைய வாயில் தன்னுடைய கையால் ஊட்டுறது அப்படி சுகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் இந்த பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இவங்க வந்து பேரனுக்கு சாப்பாடை ஊட்டிகிட்டு இருந்த போது ஒரு நாள் மகள் அலுவலகத்திலேருந்து வந்து அதை பார்த்துட்டான். அவள் வந்து பார்த்தா தெரியக்கூடாதுன்றதுக்காக இடியாப்பத்தினுடைய கடைசி துளி வரையில் நசுக்கி டஸ்ட்பின்குள்ளே போட்டு ஷ்ரெட்டருக்குள்ளே போட்டு அவங்க மூடி இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் அலுவலகத்திலேருந்து திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாமல் வந்து தன்னுடைய அம்மா அந்த உணவை தன்னுடைய மகனுக்கு கொடுப்பதை பார்த்த உடனே அந்த மகளால் அதை
தாங்கிக்கவே முடியல. இந்த உணவையெல்லாம் நாங்கள் இப்போ சாப்பிடவே மாட்டோம், நாங்கள் இப்போ யூதர்களாக மாறிட்டோம், இந்த சாப்பாட்டை கொடுக்கறது அதுவும் கையால் சாப்பிட்றது இதெல்லாம் உன்னுடைய பேரனுக்கு நீ பழக்கப்படுத்தினா என்னுடைய கணவர் என்னையே விலைக்கு வச்சிருவாரு, திரும்பவும் நான் உன்ன மாதிரி தரையை மெழுகிற வேலைக்கு தான் போகணும், அதுக்கு தான் நீ விரும்புறியான்னு சொல்லி அம்மாவை வந்து கடுமையாக அந்த பெண் வந்து ரொம்ப கோவிச்சுக்கிட்டா. இது முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம், அந்த யூதர்களினுடைய சில குறிப்பிட்ட பண்டிகைகள் வரும். அவர்களினுடைய வருடப்பிறப்பு வருகிற ஒரு நாளன்றைக்கு பல பேரை கூப்பிட்டு வீட்டில் வந்து பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. கீழே நிறைய சாராய பாட்டில்கள், டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய கொண்டாட்டம். அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா, எந்த காரணம் கொண்டு நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாதுன்னு. கீழே இறங்கி வந்தால் என்ன ஆகும்னா, இதுதான் என்னுடைய தாய்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிற போது இந்த மாதிரி இலங்கைக்காரர்கள் மாதிரி புடவை என்ற உடையை அணிந்த, வயதிலே முதிர்ந்த, உழைப்பால் சுருங்கி போன, கருத்து போன தோல் இருக்கிற ஒருத்தரை தன்னுடைய தாய் என்று அறிமுகப்படுத்த அந்த மகளுக்கு மனம் இல்லை. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் மேலேயே இருப்பாங்க இவங்க, பார்ட்டி முடிகிற மாதிரி இல்லை. ஆனால் திடீர்னு ஆப்ரஹாம் வந்து கண்ணாடி உடையிற சத்தமும் ஆப்ரஹாம் அழற சத்தமும் கேட்குது. உடனே ஒரு பாட்டியினுடைய மனசு அப்படிதான் இருக்கும். அந்த கண்ணாடி உடஞ்சி குழந்தையனோட கையிலையோ காலையோ குத்திருச்சோன்ற ஒரு பதைப்பில் மேலேருந்து படப்படப்படன்னு இறங்கி வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு தமிழில் வேற கேட்டுக்கிட்டு. இப்போது தன்னுடைய அம்மா அப்படி இறங்கி வந்ததை இந்த மகள் விரும்பவே இல்லை. நான் உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது என்று, எதுக்காக வந்தீர்கள் அப்படின்னு அம்மாவை கடுமையாக பேசிட்டு மேலே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 4-5 சம்பவங்கள் நடந்தது. அதற்கு பிறகு அந்த மகள் தன்னுடைய கணவன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, இப்போ நமக்கு நிறைய பணம் இருக்குது, அம்மாவை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டா என்ன, நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலான்னு. அந்த கணவருக்கே கூட அது இஷ்டம் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய மனைவியே அதை விரும்பும்போது தான் என்ன செய்ய முடியுன்றதுக்காக அப்படித்தான் முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்தாங்க சிவபாகியம் அம்மாள். எனக்கு வந்து எதிர்காலம் என்பதே கிடையாதுன்னு நினச்ச நேரத்தில் அந்த எதிர்காலத்தினுடைய ஒரு வடிவாக இருக்கிற பேரன் வந்து இன்னைக்கு முழு நாளையும் நான் உங்கள் கூட தான் செலவழிக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த முதிய மனசு வந்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்ததுன்றதுக்கு எல்லையே இல்லை. வேலையாக பாட்டியும் பேரனும் கீழே இருக்கிற மாலுக்கு போய் அன்றைக்கி தான் முதலாக அந்த கடன் அட்டையை தேய்ச்சி சில பொருட்களை வாங்கிட்டு மேலே வந்து இடியாப்பம் அவிச்சு அதுவும் அந்த சொதியும் செய்து தன்னுடைய பேரனுக்கு தன்னுடைய கையாலேயே அந்த பாட்டி வந்து ஊட்டி விட்டாங்க. பழைய நாள் கதையெல்லாம் பேசி தீத்தாங்க 2 பேரும். உங்கள் அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே பாட்டி வந்து கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன, மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னைக்கு எப்படி நீ வந்த, என்ன சொல்லிட்டு வந்த, உங்கள் அம்மா கிட்ட என்னை பார்க்க வரதா சொல்லிட்டு வந்தியான்னு பாட்டி கேட்டாங்க. அது சொல்லிட்டு வர முடியுமா பாட்டியம்மா, இன்னைக்கு அவங்க 2 பேரும் முக்கியமான ஒரு விஷயமா கோவிலுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பண்டிகை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பண்டிகை, உனக்கும் தானே பண்டிகை, நானும் அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பேரை சொல்கிறான். அது என்ன பண்டிகை அப்படின்னு சிவபாகியம் அம்மா கேட்குறாங்க. யூதர்களுக்கு ஒரு பண்டிகை உண்டு, வருஷத்தில் ஒரு நாள், அதுவரை வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களும் இன்றோடு தொலைந்து போய்விட வேண்டும்னு கடவுளை போய் வேண்டிக்கிற ஒரு பண்டிகை உண்டு. அப்படி போய் வேண்டிக்கிட்டா அதுவரை செய்த பாவம் எல்லாமே போயிடும். நாம் செஞ்ச பாவம் மாத்திரம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம்லாம் கூட அன்னையோட சரியாக போயிடும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதை கொண்டாடுறதுக்காகத்தான் அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நான் கோயிலுக்கு வரல, எனக்கு பரீட்சை இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்தை எப்படியோ கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு பேரன் சொன்னான். இப்போ சிவபாகியம் அம்மா பேரனே பார்த்துட்டு இருந்தாங்க. அது சரி, நானும் அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க, இங்க எப்படி அந்த பண்டிகையை கொண்டாட முடியும், அதெல்லாம் எப்படி கொண்டாடணும்னே எனக்கு தெரியாதுப்பா. எங்க யாழ்ப்பாணத்துல நாங்க தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவோம், பொங்கலை கொண்டாடுவோம், கார்த்திகை தீபம், திருவாதிரை, இதுதான்ப்பா எனக்கு தெரியும், இந்த பண்டிகைலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சிவபாகியம் அம்மா சொன்னாங்க. அந்த 17 வயசு குழந்தை அவங்க கையை பிடிச்சிட்டு சொன்னா, நானும் இன்னைக்கு அதை தானே செஞ்சுட்டு இருக்கேன் பாட்டியம்மா, இந்த ஒரு நாள் பாவங்களுக்கு பிராயச்சித்தமான நாள், நம்ம செய்கிற பாவம் மாத்திரம் இல்லை, நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவத்தையும் கழுவுகிற நாள். அதை கழுவுறதுக்காகத்தான் இன்னைக்கு முழு நாளும் உங்களோட நான் இருந்துட்டுருக்கேன். எங்கள் கடவுள் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச பாவத்தை எல்லாம் இன்னையோட கழுவி விடுவார் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் பாட்டியம்மான்னு ஆபி சொல்கிறத கேட்ட உடனே சிவபாகியம் அம்மாவினுடைய கண்ணில் தண்ணி வந்தது. அவங்க சொல்கிறாங்க, ஆபி, இந்த நாள் முடிஞ்சு போயிட்டா நான் என்னடா செய்வேன், நீ ஒருவேளை வராமலே கூட நீ இருந்திருக்கலாம்டா, எப்போவாது
நீ வருவன்ற நம்பிக்கையிலே காத்துட்டு இருக்கிறதே கூட பரவாயில்ல. நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் 2வது முறை இனிமே எங்கே வரப்போறான்ற ஏக்கத்தில் நான் எப்படிடா இருப்பேன் ஆபி, என்னை இனிமேல் நீ நினைப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்புற போது ஆபி பதில் சொல்கிறான், பாட்டிமா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னால் உங்களை மறக்கவே முடியாது. எப்படி நீ பிஸி ஆகிட்டே போவ, உனக்கு பரீட்சை வரும், கொஞ்ச நாள்லேயே கேர்ள் ஃப்ரெண்டு வருவா, அப்புறம் கல்யாணம் பண்ணிப்ப, என்னை எப்படிடா நீ நினைவு வச்சிருப்ப அப்படின்னு சிவபாகியம் அம்மா கேட்குறாங்க. ஆபி சொல்கிறான், என்னால் ஒன்றை மாத்திரம் மறக்க முடியாது, எங்கள் அப்பா அம்மாவை கூட நான் மறந்துடுவேன், ஒன்றை மறக்க மாட்டேன். எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இது பாரு பாட்டிமா, உனக்கு தெரியாது இந்த உலகத்தை பற்றி. எங்களுடைய உலகத்தில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனு, அதில் இருக்கிற ஆப்பு, எங்களுடைய லேப்டாப், அந்த லேப்டாப்பில் நாங்கள் வச்சுருக்கிற பல விதமான எக்ஸல் ஷீட்ஸ், அது இது எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு இருக்கு பாட்டிமா. பாஸ்வேர்டு இருந்தால் தான் நாங்கள் உள்ளே போக முடியும். நான் வச்சுருக்கிற நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, அது இது எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு. என்னுடைய பாஸ்வேர்டு எப்போவுமே உங்கள் பேர் தான். அந்த கடைசியில் இருக்கிற எண்ணை மாத்திரம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். உங்கள் பேர் பாக்யம், சிவபாகியம் இல்லையா, அதனால் சிவபாகியம் 1 2, சிவபாகியம் 2 3, சிவபாகியம் 3 4, இப்படி கடைசியில் இருக்கிற எண்ணை மாற்றுவேன் தவிர உங்கள் பேரை மாற்றவே மாட்டேன். ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் தெரியுமா? 10 15 தடவை கொடுக்கணும். ஒவ்வொரு முறை நான் அந்த பாஸ்வேர்டை, அதாவது கடவுச்சொல்லை சொல்லுகிற போதும் எங்கள் பாட்டி எனக்கு அன்பாக கொடுத்த அந்த இடியாப்பத்தையும் அவங்க கண்ணையும் அவங்களுடைய அன்பையும் நினைக்காம என்னால் இருக்கவே முடியாது பாட்டிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆபி பிரிய முடியாமல் பாட்டியை பிரிந்து போனான். சிவபாகியம் அம்மா கதவை சாத்துகிற போது நினச்சிக்கிட்டாங்க, இனியொரு முறை இந்த கதவு தட்டப்படுமான்றது எனக்கு தெரியாது, அவன் வரானோ வரலையோ, ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் என்ன நினச்சிட்டு இருப்பான்றதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த தட்டில் அந்த இடியாப்பம் இருந்தது. ஆபி அன்னைக்கு அந்த இடியாப்பத்தை தன்னுடைய பாட்டிக்கு வாயில் ஊட்டி விட்டுருக்கான். சிவபாகியம் அவன் நினச்சிக்கிட்டாங்க, இது மட்டும் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னாக்க தன்னுடைய குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு தன்னுடைய கையால் சாப்பாட்டை ஊட்டுகிற இன்பம் இருக்குல்ல, அதுதான் இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது அதை விட பெரிய இன்பம் ஒன்று இருக்கிறது. தன்னுடைய பேரனோ பேத்தியோ தனக்கு சாப்பாட்டை ஊட்டி விடுகிற போது கிடைக்கிற ஒரு இன்பம் தான் அதை விட பெரிய இன்பம்ன்றதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை அனுபவிச்சுட்டேன். இனி இந்த கதவு தட்டப்படாமலே கூட போகலாம். ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனில், ஒரு ஆப்பில் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி என்னுடைய பேரைத்தான் என்னுடைய பேரன் சொல்லி அதுக்குள்ளே உள்ள நுழைய முடியும். ஒரு கடவுச்சொல்லாகவாவது நான் இந்த உலகத்திலே எஞ்சி இருப்பேன் என்று நினைத்து கொண்டு கதவை சாத்தினார் சிவபாகியம் அப்படின்னு முத்துலிங்கம் ஐயா கதையை முடிக்கிறாரு. இது ரொம்ப கனமான கதையாக என் மனசில் நின்னுது. இந்த உலகத்தில் எத்தனை முதியோர் இல்லங்களில், எத்தனை அறைகளில் எத்தனையோ தாத்தாக்களோ பாட்டிகளோ அம்மாக்களோ அப்பாக்களோ யாராவது கதவை தட்டுவாங்களான்னு நினச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு எத்தனை உயிர்கள் இருக்குல்ல. நம்மளால முடிஞ்சது நாமோ நம்ம பிள்ளைகளோ என்னைக்காவது போய் கதவை தட்டி அப்படி துடித்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு ஒரே ஒரு நாளாவது மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் என்றால் அதை விட இந்த உலகத்தில் பெரிய சந்தோஷம் என்ன இருக்குல்ல. நன்றி, வணக்கம். Hudson Card.